ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து குரூப் டி வேலைவாய்ப்புக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரயில்வே துறையிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருந்தாங்க 17/12/2024. அது குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது குரூப் டிக்கான வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி ரயில்வே வாரியம் இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அதேமாரி இப்போ அதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறாங்க பாருங்கள். பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி அதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது லெவல் 1 போஸ்ட்டுக்கு பாருங்கள், குரூப் டிக்கான பதவிகள் 8வது நோட்டிஃபிகேஷனாக இந்த வருஷத்தோட கடைசி நோட்டிஃபிகேஷனாக இதான் வந்து இருக்க போகுது. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 23/1/2025 லாஸ்ட் தேதி 22/2/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1, ஸோ பல்வேறு பதவிகள் உங்களுக்கு இருக்க போது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் வைஸ் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். வேக்கன்சி அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 32,000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் வந்ததில் ஹியூஜ் வேக்கன்சி இதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதேமாரி அந்த 32,000 வேக்கன்சியுமே ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட் பற்றி பார்த்தாச்சு. ஸோ 18 வயசுல 36, கொரோனா பீரியட் காரணமாக 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. தமிழ் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கான எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்காங்க பாருங்கள், இந்த ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரி நீங்கள் வந்து 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க, பிடபிள்யூ கேட்டகிரியாக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா மட்டும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அதிலே உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஷார்ட் நோட்டிஃபிகேஷனை அறிவிச்சிட்டாங்க. எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலான்னா 23/1/2025 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னொரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் இதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பதவி பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். பாயிண்ட்ஸ்மேன் பி அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்னா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் 5058 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் தான் நிறையா பதவி, அசிஸ்டன்ட் பதவி தான் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட்டில் ட்ராக் மிஷினில் ஒரு 799 வேக்கன்சி, பிரிட்ஜில் ஒரு 301 வேக்கன்சி, ட்ராக் மெயின்டெனர் கிரேட் 4ல் வந்து 13,187 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிவேயில் ஒரு 257 வேக்கன்சி, சி மற்றும் டபுளில் 2,587 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிஆர்டியில் 1,381 வேக்கன்சி, எஸ்என்டியில் 2,012 வேக்கன்சி, அஸ்டன் லோகோஷேட் டீசலில் வந்து 420, எலக்ட்ரிக்கலில் 950. அதேமாரி வந்து பார்த்தா அஸ்டன் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கலில் 744, அஸ்டன் டிஎல் மற்றும் ஏசியில் ஒரு 1041, அஸ்டன் டிஎல் ஏசி ஒர்க் ஷாப்பில் 624. இந்த மாதிரி கடைசியாக வந்து அஸ்டன் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கலில் 3077 வேக்கன்சி. டோட்டலாக வந்து 32,438 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. இதான் உங்களுக்கான பதவி. மொத்தமாக 14 பதவிகள், 32,438 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ண பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஐடி டிப்ளமோ முடித்தவங்க அவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஜோன் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜனில் வரும் எஸ்ஆர்னு இருக்குது பாருங்கள், இதில் அறிவிச்சிருக்காங்க. அஸ்டன் எஸ்என்டினா 99 வேக்கன்சி, ஒர்க் ஷாப் 108. அந்த மாதிரி கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு சதர்ன் ரீஜனில் 2,249 வேக்கன்சி தமிழகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஐசிஎஃப் இருக்குது பாருங்கள்,
இன்டகிரேட் கோச் ஃபேக்டரியில் 445 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜோன் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறதுக்கான தேதி, க்ளோசிங்கான தேதி எல்லாமே வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த மாதம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் லிங்க் வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஜாப் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பரவாயில்ல பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.